நம்முடைய போதகர் சகோதரி பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, விசேஷமாக இன்றைக்கு நம்மோடு கூட ஆராதனையில் இங்கே அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய கோபால் அவர்கள், அவர் மனைவி குழந்தைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய விசேஷித்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள், நானும் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். என்னை இங்கே வரவிடாதபடிக்கு இந்த குரான் என்ற வார்த்தை எனக்கு பயன்படுத்தி எவ்வளவு தடை பண்ண வேண்டுமோ அவ்வளவு தடை பண்ணினார்கள். கடைசியிலே எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்புகிறவர் சொன்னார், உங்களை பகலில் அனுப்பல, நான் ராத்திரிலே அனுப்புகிறேன், இருட்டோடையே நீங்க நினைக்கிறதுக்கு போயிருந்தீங்க, அவங்க கண்ணிலேயே நீங்க மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் சோதரன்னு சொல்லி என்னை 9 மணிக்கு ஏற்றி விட்டாங்க. 5:15 மணிக்கு நடு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க. எங்க போதுகிறது ஃபோன் பண்ணேன். உடனே வந்து அவர் கொட்டி கொண்டாந்து இங்கே நிறுத்தி அவருடைய சபையில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவனாகிய கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று நான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள், என்னுடைய நோக்கம் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் வெளியே இருக்கிற மக்கள் ஊழியர்களுக்கு கடந்து போக வேண்டும் என்று நான் மிக மிக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நன்றாக அழுவேன். காரணம் என்னவென்றால், சென்னையிலே வசிக்கிற நான் சுமார் என்னுடைய வாழ்க்கையில் 60 ஆண்டு காலமாக ஊழியம் செய்கிறேன், வேதத்தை போதிக்கிறேன். நல்ல பரிசுத்தவான்களோடு தேறின போதர்களோடு நெருக்கமான உறவு வைக்கிறவன். சென்னையிலே ஒரு 20 ஆண்டுகளாக சுற்றி வருகிறேன். அங்கே நடக்கிற ஆராதனை என்ற போர்வைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை கண்ணால் கண்டு அழுவேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால செத்து போயிருந்தால் இந்த அலங்கோலமான ஆராதனைகள் எல்லாம் காண மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், மறிச்சு போயிருந்தால் நலமா இருக்கும் என்று நான் அழுவேன். என்னுடைய அழுகையை பகிர்ந்து கொள்ள ஆவிக்குரியவர்களை தேடினால் ஒருவரும் காண முடியாது. வேதாகமத்தில் 5 ஊழியங்கள் இருக்கிறது. இசை என்ற ஊழியத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டவர்கள் வந்து பல நாள் தங்கி நல்ல டீச்சிங் பண்ணுகிறதையும் காண்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாயிலும் எனக்குள்ள இருக்கிற வார்த்தையை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னையில் சில பெரிய பரிசுத்தவான்கள் என்னை அழைத்து ஒரு ஆராதனை, 2, 3, 4 ஆராதனைகள் நடத்துகிறார்கள். அவர்களும் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவார்கள். அவர்கள் மத்தியிலேயும் அவர்கள் நடத்துகிற ஆராதனையும் விளக்கி பயப்படாமல் பேசுவேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், பொறுப்பில்லையா
நீ கொஞ்சம் சென்னைக்குள்ள ஊர்வலம் வந்து பேசுன்னு சொல்வார்கள். நான் கேட்பேன், ஏன் நீங்க பொதுச்சா ஆகாதா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லா பெரிய போதகர்களும், நீங்கள் செல்லலாமே என்று கேட்டால் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஏண்டா சென்னைக்கு போனோம் என்ற மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை பரிசீலித்து வருகிறேன். நல்ல தேர்ச்சியான ஊழியர்கள், பெயர் போன ஊழியர்கள் என்னுடைய 2 பக்கம் இருப்பார்கள். ஊழியர்களுக்கு மத்தியில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பரிசீலிப்படி ஆண்டவர் கிராமத்தில் பிறந்து கோயில் பிள்ளைக்கு காயில் பிள்ளை என்று எழுதி ஃபெயில் ஆனவனை அங்கே பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். நான் அடிக்கடி நம்முடைய போதகர் ராதாவுக்கு போன் பண்ணுவேன். அங்கே நடக்கிற காரியங்களையும் பேசுவேன். சந்தோஷப்படுவோம், பேசுவோம். எனக்காக போன வருஷம் தங்களுடைய கிருபையினால ஒரு சின்ன தென்னங்கேத்து ஜப வீடு கட்டி கொடுக்கும்படி உதவி செய்தார். எந்த வருஷமும் ஒரு தென்னங்கேத்து ஜப வீடு கட்டி கொடுத்து கர்த்தரை மயப்படுத்த என்னை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நல்ல ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயத்தை, லேதியாளுடைய இருதயத்தை திறந்தது மாதிரி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை வேதாகமத்தில் எழுதி வைத்த பல சந்தர்ப்பங்களில் இப்பொழுது வாசித்த வேத பகுதியும் அதிக பிரதானமான வார்த்தை. தன்னை குறித்து வெளிப்படையாக பேசுகிறார். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல், முற்றிலும் தேறினவனானேன் என்றும் எண்ணாமல், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதுதான் அது தன்னை குறித்து வெளிப்படையாக எல்லாருக்கும் முன்பாக தைரியமாய் பேசுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்?
இதே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் இதற்காகவே பிறந்தேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இதற்காகவே பிறந்தேன், வளர்ந்தேன், பிடிக்கப்பட்டேன். பவுல் அப்போஸ்தலனை தேவனாகிய கர்த்தர் தேடி செல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு விசேஷித்த தேவனுடைய பிள்ளைகளை தேடியே கண்டுபிடித்து பிடித்திருக்கிறார். அதில் ஒன்று பவுல். தேவன் தேடும் மனிதர்களில் இரண்டாவது மோசே. தேவன் தேடி போன மனிதர்களில் மூன்றாவது மனிதன் சாமுவேல். தேடி போன மனிதர்களில் நாலாவது ஆளு எலியா. எலியாவை தேடி மலை பொந்துக்குள்ளே போனார். சாமுவேலை தேடி தேவாலயத்துக்குள்ளே போனார். மோசையை தேடி வனாந்தரத்திற்கு போனார். ஆனால் சவுலை தேடி ரோட்டிலே கண்டுபிடித்தார். மதி மயங்கி திராணியும் பலமும் சத்துவமும் இழந்தவனாய் ரோட்டிலே தள்ளப்பட்டு கண் தெரியாதவனாய் தடுமாடி கீழே விழுந்த சமயம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேடுகிற இயேசு நான் தான், நீ தேடுகிற இயேசு நான் தான். சொன்னார், நான் தேடுகிற மனிதனும் நீதான். சரியான இடத்துல சரியான நேரத்துல தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கண்டு பிடித்தார். பிடிபட்ட தேவனாகிய மனுஷனாகிய பவுல் இப்பொழுது தன்னை குறித்து சொல்கிறார். தன்னை பிடித்துக் கொண்ட ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, என்னை பிடித்துக் கொண்டவரே என்று பலத்த முழக்கத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? தேவனுடைய மனிதர்களை தேவனாகிய கர்த்தர் பிடித்து பயன்படுத்தும் போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் வந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக உலகத்தில் மனிதர்களால் பிடிக்கப்பட்ட பொருட்களினால் தேவன் என்ன செய்தாரோ அதை விட தேவனால் பிடிக்கப்பட்ட மனிதர்களால் செய்து முடிந்தது. ஒன்று, மோசேயின் கையில் ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு கோல். தேவனாகிய கர்த்தர் மோசேயை வனாந்தரத்தில் தேடி போய் மோசேயை அழைத்து, மோசே 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 மோசே, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய ஆராதனையில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் மகிமைக்குரியவர், அவர் கனத்துக்குரியவர், அவர் மேன்மைக்குரியவர், அவர் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் உலகத்தின் மேலும் ஜெயித்தவர் என்பதை ஆணித்தரமாய் நம்புகிறோம், ஆணித்தரமாய் ஆராதிக்கிறோம். அதே ஆண்டவர் தன்னால் பிடிபட்டவருடைய உதவியை நாடுகிறார்.
வருகிறார். தன்னால் பிடிபட்ட உதவியை நாடி அவரிடத்தில் பேசுகிறார். நீ எனக்கு தேவை, நான் அனுப்புகிற இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். மோசே சொன்னார், ஐயா நான் திக்குவாயன், மந்தனாக்கு போக முடியாது என்று போக்கு சொல்ல தொடங்கினார். ஆண்டவர் சொன்னார், திக்குவாயனையும் மந்தனாக்கையும் நான் தானே உருவாக்கினேன் என்று பதில் சொல்லி மோசையோடு பேசி மோசையின் கீழ்ப்படிதலை வாங்கி மோசையின் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு மோசையை எகிப்துக்கு அனுப்புகிறார். போகும் பொழுது மோசையிடம் சொன்னார், நீ போகும்போது உன் கையில் பிடித்திருக்கிற கோலை கொண்டு போ. ஆண்டவர் சர்வ ஞானமுள்ளவர், அனந்த ஞானமுள்ளவர். மோசையே, நான் உன்னை பிடித்திருக்கிறேன், ஆனால் நீ ஒன்றை பிடித்திருக்கிறாய். அந்த பிடிப்பட்ட கோலை நீ எகிப்துக்கு கொண்டு போகும்போது போ என்று சொன்னார். எகிப்துக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே செல்லுகிறார். அங்கே போய் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர்கள் வெளியே வர வேண்டிய எல்லா சத்தியங்களையும் சொல்வதற்கு முதலாவது சத்தியத்தை கொண்டு கற்றுக் கொடுத்தார். ஒரு கையில் இருக்கிற கோலை கீழே போடு, திரும்ப அதை பிடி, போட்டால் சர்ப்பமாகும், பிடித்தால் கோலாகும் என்று கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனால் பிடிபட்ட மோசேகளே, தேவனால் பிடிபட்ட மோசேயே, தேவனால் பிடிபட்ட மோசேயே, உன் கையில் இருக்கிற கோலை நீ போடும் பொழுது அது சர்ப்பமாக மாறுமானால் தேவனால் பிடிபட்ட உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். மோசே தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். சாதாரண தாயின் தகப்பனுக்கு பிறந்த மோசையின் கையில் பிடிபட்ட கோல் கீழே போட்டால் சர்ப்பமாக மாறுமானால், கோலாக மாறுமானால், அதோடு மாத்திரமல்ல, சிறுவேல் எகிப்திலே சிறுவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கு முன்பாக அதை செய்து காட்டினார். பார்வோனும் அவருடைய ஜனங்களும் ராணுவமும் எகிப்தியர்களும் பயந்தார்கள். ஆனால் பார்வோன் ஒரு கட்டளை போட்டார், சம்பளம் கொடுத்து, உடுப்பு கொடுத்து, வீடு கொடுத்து வாழுகிற மந்திரவாதிகளே, ஞானிகளே, நீங்கள் எல்லாரும் இங்கே வாருங்கள். எங்கோ இருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்கள், தேவன் தேவன் என்று சொல்லுகிறார்கள், யெகோவா யெகோவா என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒன்றை செய்து காட்டினார்கள், நீங்களும் வாருங்கள், உங்கள் மந்திரத்தை ஏவுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஏற்றுள்ள மந்திரவாதிகள் வந்தார்கள். அவர்கள் கோலையை கொண்டு வந்தார்கள். நல்ல சகோதரனே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களே, வேதாகமத்தை கையிலே சுமந்து திரிகிறவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களே, இந்த பகலிலே தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். மோசே போட்டார் கோலை, பாம்பாய் மாறினது.
மந்திரவாதிகள் அவர்கள் கோலையை போட்டார்கள், பாம்பாய் மாறினது. என்ன நடந்தது எகிப்து தேசத்தில்? மோசையின் கோல் மந்திரவாதியின் கோலை விழுங்கி ஏப்பம் போட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஆபிரகாமின் விசுவாசமா? இது யாக்கோபின் விசுவாசமா? ஆசீர்வாதமா? ஈசாக்கு ஆசீர்வாதமா? சிறுவேரின் ஆசீர்வாதமா? இல்லை, 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 இல்லை. தேவனாய கர்த்தரால் பிடிபட்ட தேவ மனிதர்கள் கையில் இருக்கிற கோலினால் உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன்னை கொண்டும் உன்னுடைய குடும்பத்தை கொண்டும் உன்னுடைய சபையை கொண்டும் தேவனாய கர்த்தர் தன்னை யார் என்பதை எகிப்தில் வெளிப்படுத்தினது போல இந்த கோயில்பட்டியிலேயும் ஒன்றை வெளிப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பட் இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நானே கோயில் பிள்ளைக்கு காயில் பிள்ளைன்னு எழுதி இங்கிலீஷ்ல போயிடலாம். நானு இங்கிலீஷ்காரன் சொல்லியிருக்கானா பட்டு தெரியும் நினைக்கிறேன். தேவனால் பிடிபட்ட ஆளுடைய வாழ்க்கையில் பட்டுக்கு இடமே இல்லை. தேவனால் பிடிபட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆனாலுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு வயது 80 முடிஞ்சு 81 நடக்குது. 80 வருஷத்துல 60 வருஷம் இப்படி இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணி முடியுது. இப்ப 60 வருஷ நிறைவுழாவுக்கு ஐயாவையும் கூப்பிட போறேன் 3 நாள் கன்வென்ஷன்ல. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்றைக்காகிலும் இப்படி ஒரு சவால் விட்டு, ஆண்டவரே என் தேவனே, நான் எதற்காக படிக்கப்பட்டேனோ, நான் எதுக்கு தான் பிறந்தேன், எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு தான் ஞானதானம் பெற்றேன், எதுக்கு தான் ஆராதனை மாறேன், எதுக்கு தான் உயிரோடு வாழ்றேன், எதுக்கு தான் உயிரோடு வாழ்றேன், எதுக்கு தான் நடமாடுறேன்? தேவனால் பிடிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்களில் நீயும் ஒரு ஆள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து உன்னோடு கூட பேசுகிறார். மந்திரவாதிகள் போலவே நம்மாடு போலங்கள் எதிர்த்து சாப்பிட்டு ஏப்பப்பட்டுச்சு. எங்க ஊர்ல அருள்புத்தூர், நான் இப்ப குடியிருக்க சென்னையில மந்திரம் தகடு எடுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு கார்லயே சுத்தது. கம்பி போட்டிருக்காங்க, மம்பட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வாழை மரத்துக்கு கீழே இருக்கு தகடுன்னு சொல்லி 4 நல்ல வாழை மரத்தவே வெட்டி சாச்சே விட்டாங்க. ஆனா எகிப்து தேசத்துல போய் ஊழியம் செஞ்சவங்க தகட, மந்திரத்தை, மாய்மாலத்தை, பிலிசூரியத்தை மோசையை பாம்பு என்ன தெரிச்சு பிளிங்கே போட்டுருச்சு. எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளப்பா நீ உட்கார்ந்துட்டு இருக்க, எவ்வளவு பலமுள்ள ஆளு உட்கார்ந்துட்டு இருக்க. எருசலேமிலிருந்து எகிப்துக்கு போறான் ஊழியம் செய்ய. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வசனம் மாறாதது.
அவருடைய சபை மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாதது, அவருடைய புகழ் மாறாதது. அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் தேவனாய பிடிபட்ட ஒன்றை கொண்டே தேவன் வெளிப்படுத்துவார், ஜனங்களை ரட்சிப்பார். சென்னையில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். 1.5 மணி நேரம் பேச சொன்னார்கள். 1.5 மணி நேரம் பேசி மைக்க அவர்கிட்ட கொடுத்தேன். அங்க இருந்து 2 வாலிபர்கள் ஓடி வந்தார்கள். ஐயா மைக்க ஏன் கொடுத்தீரும், என்ன 1/2 மணி நேரம் பேசும் என்று சொன்னார்கள். நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், போதும், இன்னொரு சமயம் வருகிறேன் என்று அப்படியே தப்பித்துக் கொண்டேன். அந்த 2 வாலிபர்களும் முட்டையக்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லி எனக்கு ஒரு கவரம் கொடுத்தார்கள். இப்பொழுது 7 வருஷத்துக்கு பின்னால அந்த 2 பேர் சபைக்கும் மாசம் ஒருக்கா போறேன். ஜிப்பா கோஷ்டி இந்த வேட்டியும் சட்டையும் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. நீயே எங்களை மாதிரி போட்டு தச்சு போட்டுக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிடிபட்டவன், தேவனால் பிடிபட்டவன், தேவனால் பிடிபட்டவன், தேவனால் பிடிபட்டவன், தேவனால் பிடிபட்டவள், தேவனால் பிடிபட்டவன் போகிறான், எகிப்துக்கு ஊழியம் செய்கிறான், பிரசங்கிக்கிறான். தேவன் சொன்னபடியே, தேவன் கற்றுக் கொடுத்தபடியே, இவருடைய அர்ப்பணத்தின் அடிப்படையில் கையில் இருக்கிற கோலவே தேவன் பயன்படுத்தபடி சொல்லிக் கொடுத்திருந்தார். மோசே அப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனம் கவனம் கவனம். தேவனை கை விட்டுட்டாரு. தேவனை போல கீழே போட்டாலும் ஆசீர்வாதம் தான். கவனி கவனி கவனி. கை விட்டாரு. ஐயா கை விட்டாரு. எனக்காக சோப்பனுக்கு கையே விட்டுட்டாரு. தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. மோசே உன் கையில் இருக்கிற போல என்ன செய்ய, கீழே சொல்லு, கீழே நீதான் அழுக்கிறீங்க, போல பண்றீங்க. லீலி கண்ணீர் எவ்வளவு ஓடிக்கணுமா அவ்வளவு ஓடிக்கிற. ஏசு கிறிஸ்து உன்னை கீழே போடுவாரானா அதுலயும் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள போட்டதுனாலதான் ஆசீர்வாதம், வெளியிருந்த ஆசீர்வாதமே இல்லை. தானியேல் சிங்கக்கவிக்குள்ள போனதுனாலதான் ஆசீர்வாதம், வெளியிருந்த ஆசீர்வாதமே இல்லை. இப்ப மோசே கையிலிருந்து எங்க போது, மோச கைக்கு கோலமும் சம்பந்தமே இருக்காயா? பிரதர் இருக்கா? சிஸ்டர் இருக்கா? 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 நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் நம்மை கீழே போட்டாலும் ஆசீர்வாதம், நீட்டினாலும் ஆசீர்வாதம், உயர்த்தினாலும் ஆசீர்வாதம், தரையில டக்கு டக்கு டக்குன்னு அடின்னு சொன்னாலும் நழுங்குன்னு ஒரு மருங்க இருக்கு. நழுங்கு தானையா? இந்த மிதிக்க மிதிக்க அது குண்டாவே ஆகுமா, ரொம்ப மிதிச்சா தடியாகுமா. அது மாதிரி கர்த்தர் ஒன்னை என்ன எப்ப கீழே போடுறாரோ சந்தோஷப்படு. அதுல ஒரு அற்புதம் இருக்கு, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. இப்படியாக தேவனால் பிடிபட்ட மோசையின் கோலினால் ஒரு பெரிய அற்புதம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர கூடுமானால், அல்லேலூயா, அல்லேலூயா, மார்நாதா சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வந்து ஆராதிக்கிற ஒன்றும் கொண்டும் தேவன்
பயன்படுத்த முடியும் என்பதை இயேசு எனக்குள்ளே இருந்து உன்னோடு கூட பேசுகிறார். நான் எதுவுமே பயப்பட மாட்டேன். இந்த புராணத்து போகாத போகாத 8 மாசம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சாங்க. வாசலுக்கு வெளியே போகல. 4 பேரை ஐயோ பரிசனம் பண்ணா தானே நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு முடியும்னு சொல்லி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னாரு, ஏண்டா உட்காந்து வால் பண்றேன் அப்படின்னு சொல்லி, முதலாவது ஒரு என் நண்பர் கோயில்பிள்ளையா என்ன செய்யற சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கையா, நான் ஒரு 1000 ரூபா போட்டு விடுறேன் உங்க அக்கௌண்ட்டுக்கு. எனக்கு அக்கௌண்ட் இல்லை, நம்பர் இல்லை, என்ன செய்யுது, உன் வீட்டு நம்பரை கொடு. ஏன் நான் தங்குற வீட்டு ஓனர் அக்கௌண்ட் கொடுத்தேன். அப்பா நம்ம போதகரோட சேர்ந்து 25 பேர் போட்டாங்க சென்னையில். 25 பேர்ல ஒரு 15 பேர் தான் எனக்கு தெரியும், நான் பார்த்த ஆளு. எனக்கு 10 பேர் என்னைய பார்த்தவங்கெல்லாம் போட்டு விட்டாங்க. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்து பிரசங்கம் பண்ணின காலத்தில் தேவன் கொடுத்த உதவியை விட பிரசங்கிக்காமல் கொரோனாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே கிடக்கும்போது கொடுத்தது எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் என்னை எதற்கு பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவர். தேவனால் பிடிபட்ட மோசே, அவன் கையில் பிடிபட்ட அந்த கோல் எகிப்திலே ஊழியம் செய்து தேவனுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. சந்தேகம் இல்லவே இல்லை. ஒண்ணு. இரண்டாவது காரியம் 1 சாமுவேலின் புத்தகம் 15, 16 அத்தியாயங்களில் மஞ்சப்பட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு நேரம் போயிடுச்சு. தேவன் தேடும் மனிதர்களில் ஒருவர் தாவீது. சாமுவேல் போய் தேடுகிறார். கர்த்தர் சொல்லிட்டார், இங்க ஒருத்தனை இல்லை. ஹலோ அவனம் சிஸ்டர், ஹலோ பைபிள் படிக்காத, கவனம் கவனம் கவனம். என் மூலமாகவும் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஜாக்கிரதை. உங்களுடைய போதகர் நல்ல தேவ மனிதன். இப்பொழுது ஈசாயின் வீட்டில் ஒரு ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில் பங்கு கொண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவை இல்லவே இல்லை. சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ண போறாரு. நீ அபிஷேகம் பண்றதுக்கு இங்க ஒருவரும் இல்லப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்னும் ஒருவர் இருக்கிறான், அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் வருவான், அவனுக்கு அவன் மேல நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, கவனம். தேவன் சொன்னார், சாமுவேலே, சாமுவேலே, ஒரு கொம்பை தைலத்தினால நிரப்பு. இதோ வருகிறவன் தான் தாவீது, இவனை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னார். இதுக்கு முன்னால சவுலை சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலை தேவன் அபிஷேகம் பண்ண சொல்லும் போது
தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினான் என்று வேதத்தில் இருக்கு. ஆனால் அதே தேவன் அதே சாமுவேல் போதகரை கொண்டு சொல்லுகிறார், கொம்பு தைலத்தினால் நிரப்புன்னு சொல்லுகிறார். ஆனால் சவுலை குப்பை தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதோட விட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணி நல்ல ஒரு ராஜாவாய் உருவாக்குகிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி வேடிக்கை பார்க்கிற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது. அதுக்கு பேரு கோலியாத். இந்த கோலியாத்தை விழப்பண்ணுவதற்காக அல்லது கோலியாத்தை ஜெயிப்பதற்காக, கோலியாத்து அடக்கி வைத்திர ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக, கவனம் 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 கவனம், அந்த தலைவர்கள் பட்டியலில் சவுல் இருக்கிறார். ஜாக்கிரதை. தாவீதின் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே பிரபுக்களும் இருக்கிறார்கள், தளபதிகளும் இருக்கிறார்கள், மூப்பர் இருக்கிறார்கள், சக்கரட்டிகர்கள் இருக்கிறார்கள். அங்கி இருக்கு, பேண்ட் சட்டை இருக்கு, ஜிப்பா சட்டை இருக்கு, எல்லாம் இருக்குது போர்க்களத்தில். ஆனால் நம்ம ஆளு போறாரு. நம்ம ஆளு கையில என்ன இருக்கு? நம்ம ஆளு கையில என்ன இருக்கு? நம்ம தானே, அவன் தானே. என்ன பேச படிக்கோ தெரியல. இங்க இருக்கிற என்ன தாங்கி இறுக்கி இறுக்கி கட்டுறாங்கப்பா. கருப்பு கயிறு, வெள்ள கயிறு, பச்சை கயிறு, சம்மா கயிறு, நீண்ட கயிறு கட்டி நீ இடுப்பு தான் கட்டுறாங்கப்பா. கையில என்ன இருக்கு, இடுப்புல என்ன இருக்குன்னு கேட்கல. இடுப்புல என்ன கராச்சி கட்டி தொலைச்சுப்போ. பட் உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு, போடு பாம்பாகும். ஏன் தாவீதே, உன் கையில என்னப்பா இருக்கு? கவடு இருக்கு. உன் அடப்பையில என்ன இருக்கு? கல் இருக்கு. கல்லை எடுத்து கவன்ல வச்சு ஒரு ரவுண்டு, என்ன ரவுண்டு? ஒரு ரவுண்டு சுத்தி ஒரு அடி அடிச்சாரு. கீழே விழுந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினது. தேவ வசனத்துக்கு ஈடானது ஒன்றும் இல்லவே இல்லை. தேவ வசனத்துக்கு சமமானது ஒன்றும் இல்லவே இல்லை. சென்னையிலே பிரபல ரவுடிகளை அழிக்க வேண்டும் என்று சட்டம் வருது. என்கவுண்டரும் பயன்படுத்துகிறார்கள். சென்னையிலே பரபரபரப பெரியவர்களும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஒரு போதகர் பிரசங்கிக்கிறார். 91ஆம் சங்கீதத்தை ஜபமாவே பண்ணியிருக்கார். போதும் ஜபம் அண்ண முடிட்டு அவங்கெல்லாம் சொல்லாத. எதை அண்ண முடிட்டு 91ஆம் சங்கீதம் ஜபமா பண்ணிரு. இன்னொரு ஒரு சிப்லீட 2000 மக்களுக்குள்ளே ஒரு சிப் பண்ணுகிறார். வசனம் எல்லாம் பாட்டா பாடிரு. நான் கிண்டல் பண்ணேன். நான் கிண்டல் அடிக்கிறேன். சிறுவல் ஜனங்கள் பண்ணின பலி நாரி போயிரும். தேவன் எங்க ஊருக்கு போயிருப்பாரு, கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. எலியா கிண்டல் பண்ணல. ஏன் எலியாவை போய் வெட்டிறேன்?
நான் கிண்டல் பண்ண உனக்கு எவ்வளவு விசுன்னு வருது. எலியா கிண்டல் பண்ணனா, ஆனால் எலியா பலியை தேவனை அங்கீகரித்தார். அது வேற விஷயம். ஒற்றை போயிரு. அல்லேலூயா, சோத்திரம். இப்ப பாருங்க, கவனு இந்த மேல வார் தோல், அதுக்கு இப்ப சொல்லிப்போம் தினமும் இப்படி எழுத்து விடுறாங்க. எழுத்து விடுறதுக்கு கட்ட கவட்டப்பட்டு பில்லு பில்லு நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவ சமூகத்தில் நினைக்கிறேன். தேவனுக்கும் எனக்குள்ள உறவு அதிகமாக இருக்கிறது. இந்த பில்லு ரப்பர் எவ்வளவு அதிகமா ரொம்ப இழுத்து விட்டாதான் வேகமா போய் நெத்தியில பட்டு கீழே விழுவான். பாருங்க பாருங்க, ரொம்ப இழுத்தாத மலைக்கு போக முடியாது. கிட்ட மனத்தின் ஆசீர்வாதம் வேணும், பூமியின் ஆசீர்வாதம் வேணும், ஊழியத்துல அந்த மக்கள் வேணும். நடக்கவே நடக்காது. எழுக்கிற ஆளுக்கு தெரியும் எவ்வளவு எழுத்து எவ்வளவு வேகமா விட்டா கோலியாத்து விழுவார். இயேசுக்கு தெரியுமோ நீ எழுத்து விடுறது, நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? ஐயா கூட ஒரு நாள் அப்புறம் என்னத்துல போனேன், அதுவும் அவர் வீட்டுல இருந்து கார்ல ஓட்டு இருந்தானு. காரை அந்த பக்கம் நின்றுச்சு, இறக்கணும். நான் இறங்கி இவர் பார்த்துக்கிட்டே இருந்தப்பா, முதுகிலும் பேக்கு கிடக்கு. அவர் ஓடுன ஓட்டம் என்கிட்ட செல்லு கேமரா இருந்துச்சுன்னா கட்டாயம் எடுத்திருப்பேன். ரொம்ப வேகமா ஓடி விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சாரு. நான் கேட்டேன், அவ்வளவு ஓடலைன்னா டிக்கெட்டை எடுத்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டேன், ஏயா நீ அவ்வளவு வேகமா ஓடின அப்படின்னு. அவ்வளவு வேகமா போய் விமானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேனாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, ஜீவனையும் வெறுக்காவிட்டார் உங்கள் மத்தியில பிரசங்கிருந்தான். என்னுடைய வாலிப பிராயத்துல 7 வருஷம் செருப்பு போடல. தீக்கல்பட்டி பக்கம் கிராம ஊழியம் போயிருந்தோம். 16 ஊழியக்காரங்க எல்லாரும் செருப்பு போட்டிருந்தாங்க. நான் மாத்திரம் செருப்பு. நெருஞ்சி முள்ளு ஏரியாவுக்குள்ள நடந்து போயிட்டாங்க. நான் மாட்டில் நின்று மாட்டிக்கிட்டேன். சாத்துரையா சொன்னாரு, அடையடே உன் பக்தி இப்ப என்னடா ஆச்சு? செருப்பு போட மாட்டோன்னு பக்தியா இருந்தே உன் பக்தி என்னாச்சு அப்படின்னா, ஐயா ஐயா இன்னையிலிருந்து செருப்பு போட்டுக்கிறேன்னு சொன்னேன். கல்லுப்பட்டியில் போய் ஆயில் குரம் செருப்பு அப்பவுமே 40 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுக்காக எதையும் வெறுப்பேன், எங்கேயும் ஓடுவேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்வேன், பிரசங்கிப்பேன், பயப்படவே மாட்டேன். உண்மையாக என்னை சொல்வார்கள் நண்பர் போட்டு, சென்னையில கட்டாயம் கல்ல கொண்டு எரிவாங்க அப்படின்னா எரிஞ்சா பரவாயில்லை. என்னையவே 3 நாளைக்கு போட்டிருக்காரு, பிரசங்கம் பண்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இங்க பாருங்க, நான் சொன்னேன், என்ன என்ன சாமி வந்திருக்கு? ஆடுறவருக்கு கொழுப்பா சொல்றவருக்கு கொழுப்பா?
அதுல இருந்து நீ கூப்பிடவே மாட்டேன். Don't like. நம்ம பஸ் நான் பாருங்க மைக்கெட்டே விரல நீட்டிட்டாரு. அது கூட சொல்லியிருப்பேன், விட்டுட்டேன். ஜாக்கிரதை, எதையும் பருப்பேன், எதையும் விடுவேன், தேவனுக்கு பிரியமானதை எதையும் செய்வேன். இங்கிலாந்திலிருந்து பேப்டிஸ்ட் மிஷன் சபையிலிருந்து 2 வாலிபர்களை தென்னமெரிக்காவுள்ள அகாவா என்ற ஒரு பிரிவினருக்கு சுவிசேஷம் சொல்ல விமானத்தில் கொண்டு விட்டார்களாம். இந்த அகாவா என்ற ஜனங்கள் நாட்டுவாசிகளாம். இவங்க போய் ஆற்றில் தங்கி சுவிசேஷம் பண்ணும்போது 2 வாலிபர்கள் வந்து 2 சுவிசேஷர்களும் குத்தி கொலை செஞ்சு ஏரியில போட்டு போயிட்டாங்களா. 1950 வருஷம் ஜூன் மாசம் 10ஆம் தேதி இது நடந்தது. ஹோட்டலுக்காரங்க அவங்க இங்கிலாந்து போன் பண்ணி அங்கிருந்து பிளேன்ல வந்து இந்த 2 பாடியை இங்கிலாந்து கொண்டு போய் சபையில ஊர்வலம் வந்து அடக்கம் பண்ணி முடித்த பிற்பாடு சபையார்கள் கூடி இன்னும் அந்த அகாவா ஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆண்கள் யாருமே கையோ இல்லையா. இந்த 2 ரத்தச்சாச்சாய் மரித்த ஒருவருக்கு ஒரு மனைவியும் 6 வயது பொன் குழந்தை இருந்ததா. அவருடைய மனைவி எழுந்து, என் கணவன் மரித்த இடத்திற்கு நான் சொல்கிறேன், என்னை அனுப்புங்கள்னு ஒப்பு கொடுத்தார்களாம். அப்போ சபையார்களா, நீ பொண்ணு போக கூடாது, ஆண்களை அனுப்பும்னா அந்த அம்மா சொன்னா, இல்லை இல்லை நானே போறேன் அப்படின்னு சொன்னார்களா. தாயும் மகளையும் கொண்டு விமானத்தின் மூலமாக அகாவா ஜனத்தின் மத்தியில கொண்டு வந்து விட்டு ஊழியர் செய்தது. இந்த 2 ஊழியர்களையும் குத்தி கொன்ன கொலைகாரர்கள் இந்த அம்மாவை வந்து மிரட்டினார்களாம். இப்போ 1 மாசம் தான் ஆச்சு, 2 பேரை குத்தி கொலை செஞ்சிருக்கிறோம், என்ன நீ இங்க எதுக்கு வந்த பொம்பளை, அவனை குத்தியை கொல்லுவோம் மிரட்டினார்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம் அவங்க பாஷையில, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் சொன்னாங்க. என்னடா 2 பேரை குத்தி கொலை செஞ்சிருக்கோம், இந்த அம்மாவை மிரட்டுறோம், இயேசு இயேசுக்காரு, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லு தாயேன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா அந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த 2 பேரையும் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினதாம். கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தின பிற்பாடு இங்கிலாந்து தலைமை அலுவலகத்துக்கு செய்தி அனுப்பி, நான் 2 பேரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி இருக்கிறேன், இவங்களை நீங்க கூட்டு போய் நல்லா இன்னும் கொஞ்சம் வேதம் போதிச்சு நல்ல ஊழியக்காரனா மாற்றுகளை சொல்லிச்சான். அங்கிருந்து இங்கே வந்து 2 பேரையும் கூட்டு போய் 4 வருஷம் போதிச்சாங்களாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 4 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் அதே அம்மாட்ட வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர். அந்த வாசனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். என்ன சொல்லிச்சா, என்ன சொல்லிச்சா, காது சவுண்ட். இவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்தோத்திரம் பாஸ்டர். இவங்க யாரு தெரியுமா, சிஸ்டர் சிஸ்டர். ஐயோ, இவர் புருஷனையும் புருஷனுக்கு பிரண்டாபனா உடன் ஊழியரையும் குத்தி கொலை செய்து ஏரியில வீசின 2 பேர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி தலைமையாளருக்காக வைப்பி ஊழியக்காரனாய் மாற்றி அதே கிராமத்தில் ஊழியக்காரனாய் கொண்டு வந்து நிறுத்தினார்.
அவருடைய மகளுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு சொன்னாரா? அவங்க சொன்னாங்களா எந்த ஏரியில ஞானசானம் கொடுக்கலாம் என்று கேட்டார்களாம். இந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா அம்மா, ஐயா அம்மா, இருதயத்துல ஈரம் இருக்கா? உன் இருதயத்துல ஈரம் இருக்கா? அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய கணவனாருடைய பிரேதம் எந்த ஏரி தண்ணியில மிதந்துச்சோ அதே ஏரியில என் மகளுக்கு ஞானசானம் கொடுங்கள். தன் கணவனை குத்தினவர்களை ஊழியக்காரனாக்கி தன் மகளுக்கே ஞானசானம் கொடுக்க வேண்டிய நல்ல பசப்பாயை மாற்றி இருப்பாளானால் உன் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. தேவனால் பிடிபட்ட வாழ்க்கை. ஆனால் கணவனை அழைப்பேன், கணவனை குத்தினவர்களை ஊழியக்காரனாய் மாற்றுவேன். அதற்காகத்தான் நான் பிடிபட்டேன், அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன். என்னுடைய ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக நான் இழக்கிறேன், இயேசுவுக்காக நான் இழக்கிறேன். Glory be kalabara sangara di salabar be kalabara kalabara bandar chili be kalabara sandara bar be kalabara. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு, உன்னுடைய பணம் தேவனுக்கு, உன்னுடைய படிப்பு தேவனுக்கு, உன்னுடைய உத்தியோகம் இயேசுவுக்கு. கொலைகாரர்களையும் குடிகாரர்களையும் இயேசுவுக்கு நல்லவர்களாய் மாற்றுகிற ஆளு நீதான். அரசாங்கம் இல்லை, காவல்துறை இல்லை. கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் மன்னித்து ஊழியக்காரனாய் ஆக்கிறவர் இயேசு. அவரை நம்புகிற நீங்களும் நானும் அந்த ஊழியத்தை செய்வோம். ஒரு சிறிய கவனை வைத்து ஒரு பெரிய கோலியாத்தை விழத்தழுவாரானால் நீயும் நானும் அவர் கையில பிடிபடுவோமானால் நம்மை கொண்டு தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம். தையல் டீச்சர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருக்கு. வாட்ச மாட்டேன், நான் வார்த்தைன்னு சொல்ல முடியாது 5 நிமிஷத்துக்குள்ள. அந்த அம்மா என்ன டீச்சர்? என்ன டீச்சர்? தையல் டீச்சர். தையல் டீச்சர், எம்ப்ராய்டரி டீச்சர். என்ன டீச்சர்? தையல் டீச்சரையும் எம்ப்ராய்டரி டீச்சர். நல்ல நல்ல படங்களாய் போடும். அந்த நல்ல நல்ல படங்களாய் போட்டு எல்லா வீடுகளிலும் தொங்குவதற்கு காரணமாய் இருப்பது ஒரு சிறிய ஊசி. ஹலோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. எப்ராஹிம் போடுவதற்கு பெரிய கடப்பார கம்பி வேண்டாம், கொக்கு வண்டி வேண்டாம், லாரி வேண்டாம், எந்த ஆயுதமும் வேண்டாம். சிறிய ஊசினால் பெரிய எப்ராய்டு போட்டு மறித்த பிற்போடு உயிரோடு வருவதற்கு சாட்சி இருக்குமானால் what think of you? English what English? What English? ஒன்ன குறிச்சு நீ என்ன நினைக்கிற? அப்படிதானே ஐயா? அப்படிதானே? அப்படிதானே? வாட்டு திக்கு ஆப்பு எப்பா கிராமர் எல்லாம் வருதப்பா. வாட் English? என் இருதயம்
அப்பொழுது தேவனுக்கு முன்னாலே மகிழ்ச்சியா இருக்கிறது. என் இருதயத்தில் நடக்கிற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வந்து உங்க இருதயத்தில் போட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்காத, சாராள ரவுஜ மாதிரி நான் இல்லைன்னு நினைக்காத, பாப்பா சங்கர மாதிரி நினைக்காத, எஸ்தர் பேபி மாதிரின்னு நினைக்காத, வைலட் ஆரோன் என்று நினைக்காத. கர்த்தருடைய பார்வையில நீ ஒரு சின்ன ஊசிய மாதிரி வாழலாம். உன்னை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதற்கு நான் ஒரு சாட்சி. ஓலை குடிசையில பிறந்து ஓலை குடிசையில வளர்ந்து படியாத முட்டாளாக இருந்த என்னை தேவன் ரட்சித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது பெரிய அதிகாரிகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆண்டவராய் இயேசுவுக்குள் வழி நடத்தி அவர்களையும் ஊழியக்காரனாய் மாற்றுகிறது தேவன் என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் இல்லவே இல்லவே இல்லை. அப்படியானால் தேவனால் மோசையினால் பிடிபட்ட கோலும் தாவீதினால் பிடிபட்ட கவனம் தொற்காலினால் பிடிபட்ட ஊசியும் பெரிய காரியத்தை செய்யுமானால் இயேசு கிறிஸ்துவினால் பிடிபட்ட பவுலையும் கொண்டு பெரிய காரியத்தை செய்தது உண்மையானால் உன்னையும் என்னையும் தேவன் பிடித்து பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இப்ப நடக்க போகிற இந்த கொஞ்ச நேர ஜபத்துல உங்களோட வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, உங்களுடைய திட்டங்களை இப்பொழுது அறிக்கையிட்டு ஆண்டவரே இயேசுவே மோசே கையில் பிடிபட்ட கோலை நான் தான், தாவீதின் கையில் பிடிபட்ட கவனை நான் தான், தொற்கால் கையில் பிடிபட்ட ஊசி நான் தான், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் பயன்படுத்தும், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லாரும் இருக்கிறவங்களை எழுந்திருக்கலாம். நல்ல தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டோம். நம் தேவனாலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். தேவன் மோசையை பிடித்தார். மோசே கையில கோல் இருந்தது. தேவன் தாவீதை பிடித்தார். தாவீதின் கையிலே கவன் இருந்தது. தேவன் தொற்காலை பிடித்தார். தொற்கால் கையிலே சிறிய ஊசி இருந்தது. தேவன் உங்களை என்னையும் பிடிச்சிருக்கிறாரே. நம்ம கையில ஏதோ ஒன்றை தேவன் கொடுத்திருக்கிறார். பெரிய ஆயுதம் நமக்கு இல்லாம இருக்கலாம், பணமும் அதிகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனந்த திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் ஏதோ ஒன்றை நம்ம கைகளிலே கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை வெறுமனை பிடிக்கவில்லை, ஏதோ ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படி திறமைக்கு மிஞ்சிய, அப்படி தகுதிக்கு மிஞ்சிய ஒரு காரியத்தை தேவன் உங்கள்கிட்ட கேட்கல. நம்ம கையில என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தும்படித்தான் கர்த்தர் கேட்கிறாரு. அன்னைக்கு ஆண்டவர் கூடி வைத்திருந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு நினைச்ச போது அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறார், இவனிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா மற்றவங்க பார்வையில அற்பமானவை. நான் ஆண்டவர் சொன்னார், அதை கொண்டு வாருங்கள், அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து திரும்ப அவர் கையிலே கொடுத்து 10 இருக்கிறவர்களுக்கு பரிமாறுங்கள் சொன்னாரு. வேதம் சொல்கிறது, சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போக மீதியான துணிக்கிய 12 கூட நிறைய எடுத்தாங்களா. இங்க நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இங்க நம்ம கையில தேவன் ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறாரே, அதை கர்த்தருக்காய் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதுல மீதி எடுக்கத்தக்கதாக
தேவன் கிரியை செய்வார். அன்றைக்கு மோசையை கொண்டு ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினது போல, தாவீதை கொண்டு இஸ்ரவேலருக்கு மீட்பை கொடுத்தது போல, உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு முன்னால் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு முன்னால வச்சிருக்கிறாரு. இந்த தேசம் சந்திக்கப்படணும்னா, இந்த மாநிலம் சந்திக்கப்படணும்னா, நம்ம குடியிருக்கிற பகுதி கர்த்தரை அறியணும்னா, நம்ம கையில ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அவருக்காக பயன்படுத்தும்படி நீங்க தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறாரு. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. தேவன் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவில்லை. தேவன் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாரு. கொரோனாவுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வீடுகளில் ஒளிந்திருக்கும் போது நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக உங்களை என்னை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்திருப்பாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய சத்தம் தெளிவாய் நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறாரு. கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். நம்ம கையில என்ன இருக்கோ அதை கொண்டு தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். அநேக ஆயிரங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேவனுடைய கருத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன். தாவீதை போல, மோசையை போல, தொக்காவை போல, பவுலடியாரை போல நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தமாய் தேவனை பயன்படுத்தட்டும். தேவன் மூலமாய் ஒரு ஜனங்களை சந்திக்கட்டும். தேவன் நம்முடமாய் நம்முடைய ராஜ்யத்தை நம்ம இருக்கிற பகுதியில் கட்டட்டும். கர்த்தருடைய வருகையில ஒரு கூட்டம் ஜனங்களோடு நம்ம எதிர்கொள்ளப்படுத்தி கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் பயன்படுத்தட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேசுகிற எங்கள் தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எளியவர்கள், நாங்கள் அற்பமானவர்கள், நாங்கள் தகுதி இல்லாதவர்களானவர்கள். ஆனால் உங்களுடைய கருத்திலே நாங்கள் இருக்கிறபடினாலே உங்களை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கிறோம். ஐயா சொன்னது போல ஒரு கிராமத்திலே, ஏழை குடும்பத்திலே, படிப்பறிவு இல்லாத குடும்பத்திலே இருந்து வந்து ஐயாவை நீர் பயன்படுத்திருக்க முடியுமானால் எங்களை அநேகர் உங்களை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஊருக்கு ரட்சிப்பு கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வரப்போறதில்லை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே எங்களுடைய விசுவாசம் மக்களை கொண்டு இது நடக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த சத்தம் அவருடைய இருதயங்களை துணிக்கட்டும். ஆண்டவரே, போராடமெல்லாம் இந்த வார்த்தையை கொண்டு அவரோடு பேசுவீராக. இன்னைக்கு இரவில் அவரோடு வெளிப்படுவீராக. சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் பேசி ஆண்டவரே நம்முடைய அழைப்பை உனக்கு உறுதிப்படுத்துவீராக, தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துவீராக. தேவையான தாளத்துகளை, கிருபைகளை, வரங்களை கொடுத்து அந்த பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. பிறந்து கிரியை செய்ய நடத்தி எறணும். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். எங்கள் அருமையானவரே, இந்த நாளில் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அவருக்கு நீடிய ஆயுளின் சுகத்தையும் பலத்தையும் கட்டளை தரணும். ஆயிரமான விசுவாச பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு பயன்படுத்துங்க. இதனாலே ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புப்படுத்துகிறோம். அதுவரை அவருடைய கரங்களை எது இருக்கிறதோ அதை கொண்டு ஒவ்வொருடைய வாழ்வையும் ஊழியர்களை கட்டுப்படி ஒப்புப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. எல்லா கணத்தையும் மகிமையும் துதிகளையும் நோக்கி எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல